எனது நண்பரோடைய மாமா ஒருத்தர். அவர் என்ன செய்வார்னா, இந்த பரிகாரத்திலேயே முழுகிட்டாரு. யார் போனாலும் சரிதான். ஐயா உங்க வீட்ல இத செய்ய போறோம், அதை செய்ய போறோம்னா, ஐயா வாங்க சாமி உங்கள தான் நான் எதிர்பார்த்தேன். உட்காருங்க. என்ன செய்யணும் சொல்லுங்கன்ட்டு அப்படியே இவர் என்னமோ பதட்டப்படுறாரு. அந்த கலெக்டர் ஆட்சியர்களுக்கு பதட்டப்படுற மாரி. உடனே அவன் கேட்கறதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து, அதை அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான், எடுத்துகிட்டு போகல, அது வேறு விஷயம். அவன்கிட்ட இருந்து எவ்வளோ இவர்கிட்ட இருந்து அவன் எவ்வளோ கறக்க முடியும் அன்னைக்குன்னு புரிஞ்சுக்கிறான். ஒரு வார்த்தை முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறான். இதில் உங்களுக்கு 17 வயசில் கண்டம் விட்டு கண்டம் தப்பியிருப்பீங்களா? ஐயா எப்படியா கண்டுபிடிச்சிங்க? இதுதான் நடந்ததுங்கிறான். இவர் உடனே ஐயா 17 வயசில் நடந்தது சொல்கிறீங்களே நீங்கள் தான் ஐயா அப்படிங்கிறாரு. உடனே அவன் பிடிச்சிக்கிறான். இவரை இனிமேக்கு நம்ம விடக்கூடாது அப்படின்னு. இனி உங்களுக்கு நடக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். 32வது வயசில் உங்களுக்கு ஒரு தொல்லை வந்தது. ஐயோ இது உண்மைதாங்க. அதுவும் இனிமேலுக்கு வர போகிறத நான் தடுக்கிறேன். என்ன தாங்க ஐயா செய்யணும்? இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பில்லு மாதிரி பட்டியலிடுறான். இதை நீங்கள் வாங்கிக்கிட்டு வந்து நான் வைக்கட்டுங்களா ஐயா? இவரை இன்னைக்கு விட்டா பிடிக்க முடியாது. அதனால் அவன் என்ன செய்யறான், இதெல்லாம் வாங்கிறது இருக்கட்டும், முதல்ல தட்சணை எடுத்துருவா, அதெல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு, இப்போ எவ்வளோங்க ஐயா வேணும்? ஒரு 10,000 கொண்டா அப்படின்னு 10,000 கம்முன்னு வாங்கிக்கிறான். அது மட்டும் வாங்கிக்கிட்டு இந்த பச்சரிசி எலுமிச்சப்பழம் இதெல்லாம் வச்சு மேல் கொண்டு 101 ரூபா தட்சணை வைன்னு சொல்கிறான். அப்போ 10,101ஆக அவன் வாங்கிக்கிறான். வாங்கிக்கிட்டு இதை செய்கிறான். செஞ்சுட்டு நீங்கள் எப்போங்கய்யா வருவீங்க? நான் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே நான் வந்து பெரிய பெரிய ஆளுவில் செஞ்சுட்டு மீண்டும் இங்கே வருவேன், திரும்பி ஒரு பரிகாரம் இருக்குங்கிறான். அப்போ நீங்களே போனாலும் சரி தான், அவர் என் நண்பரோட மாமா வீட்டில் நீங்கள் ஒரு பரிகாரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கும் 10,000 உண்டு. அந்த அளவுக்கு அவர் இந்த மூட நம்பிக்கையில் மூழ்கி போயிருக்காரு. அவரையும் தேற்ற வேண்டும். குறிப்பாக இந்த மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களுக்கு தலைவன் போல இருக்கார் அவர். அதனால் அவரையும் சரி பண்ண வேண்டும்.